ஒரு சில நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிஐடி நீதிமன்றத்தில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு. வித்ரு ஹெலோர்மே கட்சியினுடைய தலைவர் உதய கம்மன் பில, தேசிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவர் விமல் வீரவங்ச, திலீப் ஜாவீர, சர்வஜன பலய இல்லாட்டி சர்வஜன அதிகாரம் சொல்லப்படுற கட்சியினுடைய தலைவர் திலீப் ஜாவீர இல்லாட்டி தரண தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் அவருடைய பேரும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தவிர மஹிந்த பத்திரன சொல்லப்படுற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுடவினுடைய ஒரு முக்கியமான அரசியல்வாதி நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. சுரேஷ் சலைவினுடைய உடல்நிலை சம்பந்தமாக பரிசோதிக்கிறதுக்கு மருத்துவர்கள் குழாம் 5 பேரை கொண்ட மருத்துவர்கள் குழாம் நியமிக்கப்பட்டிருந்தது. அதை விமர்சிக்கிற மாதிரியான சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். பிறகு அந்த விஷயம் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டதும் மஹிந்த பத்திரன பகிரங்கமா சோசியல் மீடியாவிலே ஃபேஸ்புக்லேயே ஒரு போஸ்டை போட்டு மன்னிப்பு கேட்டிருந்தார். ஆனால் அவருடைய பேரும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சிஐடியால் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தவிர அசங்க நவரத்ன சொல்லப்படுற இவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவினுடைய ஒரு முக்கியமான அரசியல்வாதி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். இவரும் நீதிமன்றத்தை அவதூறு செய்கிற மாதிரி அவமதிக்கிற மாதிரியான சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி இன்னைக்கு சிஐடி அறிவிச்சிருக்கு. சுகேஸ்வர பண்டாரோட பேரும் சொல்லப்பட்டிருந்தது. கோட்டாபய ராஜபக்சோட முன்னாள் செயலாளர், பிரத்யேக செயலாளர். இந்த நாட்களில் பிக்குகளை சந்திக்கிறது இல்லாட்டி எதிர்கட்சி என்ற பேரில் இருக்கிற அரசியல்வாதிகளை கூட்டி ஞானசார தேரரை கூட்டி கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற சுகேஸ்வர பண்டாரவினுடைய பேரும் இன்னைக்கு சிஐடியால் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான 6 பேரும் சேர்ந்து நீதிமன்ற விசாரணை, குறிப்பாக சலை சம்பந்தமான விசாரணையை குழப்பறதுக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னால் ஒரு சதி இருக்கு, அரசியல் நோக்கம் இருக்குது, திட்டமிட்ட முறையில் நடத்தப்பட்ட ஒரு செயற்பாடு என்ற மாதிரி இன்னைக்கு சிஐடி ஒரு மேலதிகமான அறிக்கையை சமர்ப்பிச்சு நகர்த்தல் பத்திரம் சமர்ப்பிக்கப்படுது. அதில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த 1ஆம் தேதி இந்த வழக்கு திரும்பவும் நடத்தப்பட இருக்கு. சலை சம்பந்தமான வழக்கு விசாரணை நடத்தப்பட இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த 6 பேரும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு கூப்பிடப்படணும் சொல்லியும் நீதவான் பசன் அமரசேனட்ட சிஐடி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தது. அந்த கோரிக்கை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அவங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கிறார். அதுக்கான ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தை இந்த 6 பேரும் அவதூறு செய்திருக்கிறாங்க சொல்லி கருதுறதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி விசாரணை தரப்பு திருப்தி அடைகிற பட்சத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இதை பற்றின விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பிக்க முடியும் என்று சொன்ன இந்த மாதிரியான நீதிமன்ற அவதூறு வழக்குகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடத்தப்படும். சிஐடி இன்றைக்கு அறிவிச்சிருந்தது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட இருக்கு, வழக்கு விசாரணை அது ஆரம்பிக்கப்பட இருக்கு, எதிர்வரும் நாட்களில் அது நடத்தப்படும் சொல்லி சிஐடி அறிவிச்சிருந்தது. அப்ப நீதவான் பசன் அமரசேன சொல்லியிருந்தார், 1ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு இவங்களை இங்க கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்கிற நேரத்தில் அதை பற்றின நடவடிக்கைகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் முன்னெடுக்கப்படலாம் சொல்லி நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு ஊடக சந்திப்பு இன்னைக்கு விமல் உதயகம்மன் பிலவால நடத்தப்பட்டிருந்தது. உதயகம்மன் பிலட்ட இந்த நீதிமன்றத்தினுடைய விசாரணை சம்பந்தமா இல்லாட்டி சிஐடியினுடைய அறிக்கை சம்பந்தமா ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப உதயகம்மன் பிள்ளை சொல்றாரு, இந்த மாதிரியான 10 அறிக்கைகள் இதுக்கு முதல்லையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். சிஐடியால 10 அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்காம நீதிமன்ற அவதூறு சம்பந்தமா குற்றம் சாட்டி, ஆனா கைது செய்ய முடியாது, கடைசி வரைக்கும் எங்களை கைது செய்ய முடியாதுன்னு சொல்லி உதயகம்மன் பிள்ளை குறிப்பிட்டார். என்னன்னு சொன்னா, இப்ப சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை நீதிமன்ற அவதூறு என்ற விஷயத்துக்குள்ள எடுத்துக்கொள்ள முடியாதாம். என்னன்னு சொன்னா, இதுவரைக்கும் சுரேஷ் சலை ஒரு சந்தேக நபரா இருக்கிறாரு. குற்றப்பத்திரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யப்பட்டு அவர் குற்றவாளி சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்படும் வரைக்குமான காலகட்டத்துக்குள்ள சொல்லப்பட்ட கருத்துக்களை தான் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள முடியும் சொல்லி ஒரு சட்ட ரீதியான விளக்கத்தையும் சட்டத்தரணி உதயகம்மன் பிள்ளை ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஆனால் சிஐடி நீதிமன்றத்தில் இப்படி ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் சம்பந்தமா கம்மன் பிள்ளை சொல்றாரு, இது ஊடகங்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு செயற்பாடாம். இப்ப கம்மன் பிள்ளை சலை சம்பந்தமான விஷயங்களை ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்ற நேரத்தில் ஊடகங்கள் அதை வெளிப்படுத்துறதுக்கு பயப்படும். இந்த மாதிரி ஊடகவியலாளர்களையும் ஊடகங்களையும் பயமுறுத்துறதுக்காக தான் அரசாங்கம் இல்லாட்டி சிஐடி இந்த மாதிரியான அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குது. இதனால எங்களை பயமுறுத்த முடியாது இல்லாட்டி எங்களை கைது செய்ய முடியாதுன்னு சொல்லி கம்மன் பிள்ளை சொல்லியிருந்தார். சோசியல் மீடியால பதிவுகளை போடுற நபர்கள் கூட அரசாங்கத்தை கடுமையா நிறைய பேர் விமர்சித்து கொண்டிருக்கிறாங்களாம். சலைவினுடைய விவகாரம் சம்பந்தமா யாருன்றது நமக்கு தெரியாது. அப்படியான நபர்களை மிரட்டுறதுக்கு அழுத்தம் எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது என்ற மாதிரியும் இன்னைக்கு கம்மன் பிள்ளை அந்த ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதனிடம் சுரேஷ் சலைவினுடைய மனைவி மனோரி ஷானி அபேசேகரவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தவங்க. ஏற்கனவே போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அதுக்கு முதல்ல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. எதிர்கட்சிகள் கடிதம் அனுப்பியிருந்தது. இன்னைக்கு ஷானி அபேசேகரவினுடைய பதில் மனோரிக்கு அறிவிக்கப்பட்டு மனோரி திரும்ப அதுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறாங்க. அது இன்னைக்கு ஒரு சில ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. வர வர சலைவினுடைய மனைவிட தொனின்றது கொஞ்சம்
வித்தியாசமாக போய்கொண்டிருக்கிறதையும் இந்த மாதிரியான கடிதங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள்ல இருந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த விஜய் சேதுபதி வந்து ஏதோ ஒரு படத்துல சொல்லுவார், என்ன குமுதா வர வர பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது என்ற மாதிரி தான் சலவினுடைய மனைவி மனோரியிட இந்த மாதிரியான வார்த்தைகளையும் வந்து நாங்க பார்க்க வேண்டி இருக்கு. ஷானிட்ட வந்து மனோரி கேட்குறாங்க, ஒவ்வொரு நாளும் இப்போ தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற அவங்களே சொல்ற மாதிரி அவர் கிட்டத்தட்ட உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், கடைசி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்ன்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில வந்து சலேவை அவருடைய சட்டத்தரணிகள் சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி மனோரி வந்து ஷானி அபேசேகர்ட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ ஷானி அபேசேகருக்கு சொல்லி இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே தடுப்பு காவலர் இருந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு கிழமையில ஒரு தடவை சந்திக்கிறதுக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்ட நபர்களுக்கு சட்டத்தரணிகளை சந்திக்கிறதுக்குன்னு சொல்லி அனுமதி கொடுக்க வேண்டியது கட்டாயமானது. ஒரு கிழமையில ஒரு தடவை வந்து சந்திக்கிறதுக்கான அனுமதி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தவிர குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் மனைவி மகன் மகள் சொல்லி 3 பேரும் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியா போய் வைத்தியசாலையில் அவரை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதை தவிர மேலதிகமாக சட்டத்தரணிகள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறதுக்கு அனுமதி தர முடியாது. கிழமையில ஒரு தடவை வேணும்னு சொன்னா சந்திக்கிறதுக்கான அனுமதியை தரலாம் என்ற மாதிரி ஷானி அபேசேகர் சொல்லி இருக்கிறார். அதுக்கான காரணத்தையும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாராம். இப்ப அவர் வந்து தடுப்பு காவல்ல கிடையாது, வைத்தியசாலையில தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவங்களே சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு நிலைமையில வந்து சட்டத்தரணிகள் போய் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் அவருடைய மனநிலை வந்து இன்னும் மோசமடையலாம். இதனால வந்து உடல் ரீதியிலையும் அவர் தளர்வடைகிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு அனுமதி தர முடியாது என்று சொல்லி ஷானி அபேசேகர் வந்து மனோரிக்கு அறிவிச்சிருக்கிறாராம். அதுக்கு பிறகு மனோரி வந்து திரும்ப சொல்லியிருக்கிறாங்க, இதை வந்து எப்படி மறுதளிக்க முடியும், ஒரு கைதி என்ற அடிப்படையில் வந்து இல்லாட்டி தடுப்பு காவல் இருக்கிற நபர் என்ற அடிப்படையில் சட்ட ஆலோசனை பெற்றுக் கொள்றதுக்கான சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கொடுக்கப்படணும். இது வந்து சலுகையை நாங்கள் கேட்கவே இல்லை. சட்ட ரீதியில் எல்லா கைதிகளுக்கும் தடுப்பு காவல் இருக்கிற நபர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய அந்த அடிப்படை உரிமையை தான் நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் கேட்கறது சலுகை கிடையாது என்ற மாதிரி ஒரு கொஞ்சம் கடுமையான துணியில வந்து சில வார்த்தைகளை வந்து நீங்க தரத்தான் வேணும் என்ற மாதிரி சலவினுடைய மனைவி வந்து திரும்ப ஷானிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இல்லாட்டி அவருடைய கடிதத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு என்ற மாதிரியும் இதுல அந்த ஊடக செய்தியில வந்து சொல்லப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. சலவினுடைய பாதுகாப்பு, அவருடைய உடல்நிலை சம்பந்தமான முழுமையான பொறுப்பையும் ஷானி அபேசேகர் தான் ஏற்றுக்கொள்ளணும் என்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருந்தது. அவர் செத்து போனா இல்லாட்டி ஏதாவது நடந்தா அதுக்கான பொறுப்பு வந்து ஷானி அபேசேகரவையே சாரும் என்ற மாதிரி அதுல சொல்லப்பட்டிருந்தது. இன்னைக்கு வந்து அமைச்சர் நலிந்த ஜாதிசெட்ட வந்து இதை பற்றி கேள்வி கேட்ட நேரம் அவர் சொல்லியிருந்தார், நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர், அவருக்கு மருத்துவர்களினுடைய பரிந்துரைக்கு அமைய போஷாக்கு கொடுக்கப்படுது, மருந்துகள் கொடுக்கப்படுது, மருத்துவர்களினுடைய தீவிர கண்காணிப்பில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். டாக்டர்ஸ் தரப்புல இருந்து இதுவரைக்கும் மருத்துவ அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படலை. அவர் வந்து கடைசி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார், இல்லாட்டி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறார் என்ற மாதிரி ஊடகங்கள் சொன்னாலும் அவருடைய வைஃப் சொன்னாலுமே கூட மருத்துவர்கள் இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கல. எதிர்காலத்தில் இல்லாட்டி எதிர்வரும் நாட்களில் மருத்துவர்களினுடைய அறிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் அரசாங்கம் செயற்படும், இல்லாட்டி அவருக்கு தேவையான சிகிச்சைகள் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்படும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச வந்து இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அவர் தடுப்பு காவலில் இருந்த சந்தர்ப்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவையான சிகிச்சைகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வருது. வெளியில சொல்லப்படுற கருத்துக்கள் எல்லாமே பொய்யானது. ஊடகங்கள் சொல்ற கருத்துக்களை வந்து நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. மருத்துவர்களினுடைய தீவிர கண்காணிப்பின் கீழே சலைவுக்கு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருது. அவர் வந்து நாங்கள் தீவிரமா கண்காணிச்சு கொண்டிருக்கிறோம் சொல்லி அரசாங்கம் அமைச்சர் வந்து இன்னைக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. சலைவினுடைய விவகாரத்தில் அடுத்தது என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனிடம் பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு வழக்கு விசாரணையும் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருக்கு. பிள்ளையான் கைது செய்யப்பட்டது 2025 ஏப்ரல் மாதத்தில். 2025 டிசம்பர் மாதத்தில் வந்து இன்னும் 2 பேர், அதுவும் ராணுவ புலனாய்வாளர்கள், உளவாளிகள், இல்லாட்டி ராணுவத்துக்கு வந்து இந்த மாதிரி புலனாய்வு தகவல்களை கொடுக்கக்கூடிய நபர்கள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட 2 பேர், காத்தான்குடி பிரதேசத்தை சேர்ந்த ஷிஃபான் சொல்லப்படுற ஒரு நபரும், முகமது ஷிஃபான் சொல்லப்படுற ஒரு நபரும், முகமது ஷகீத் சொல்லப்படுற இன்னும் ஒரு நபரும் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடந்தது. அந்த 2 பேர் மட்டும்தான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதை தவிர பிள்ளையான் வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் மட்டக்களப்புக்கு கூட்டி வரப்படலன்னு சொல்லி சிஐடி வந்து நீதிமன்றத்தில் அறிவிச்சிருக்காங்க. இந்த 3 பேரையும், பிள்ளையான், அந்த 2 உளவாளிகள் சொல்லப்படுற நபர்கள் உட்பட 3 பேரையும் வந்து 30ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக விளக்கமறியல வைக்க சொல்லியும் மட்டக்களப்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்த 5 கொலைகள் சம்பந்தமான விஷயங்களும் வந்து ஒரு அறிக்கையாக வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம், டிஎம்பிபி அவர்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நபரே
கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம், கப்பம் கொடுக்கறதுக்கு மறுப்பு தெரிவிச்சார்னு சொல்லி ஒரு வர்த்தகர் கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுற சம்பவம், இதை தவிர ஒரு கல்லடி பிரதேசத்தில் வந்து ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் கொலை செய்யப்பட்டார் என்ற மாதிரியான சம்பவங்கள் உட்பட 5 கொலை சம்பவங்கள் சம்பந்தமான ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கொலையோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு நபர் வந்து இப்ப உயிரோட இல்லை, இன்னும் ஒரு நபர் வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கிறார்னு சொல்லியும் இதை பற்றின செய்திகளில் வந்து குறிப்பிடப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருக்கிற வழக்கு விசாரணை ஒரு பக்கம் நடத்தப்படுது, சலை சம்பந்தமான இஷ்ட தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்படுது, விசாரணையை குழப்பறதுக்கு முயற்சி எடுத்தார்கள் சொல்லப்படுற அரசியல்வாதிகள் சம்பந்தமா இன்னும் ஒரு விசாரணையும் வந்து சிஐடி ஆரம்பிச்சிருக்கு. சிஐடிக்கு பிஸியான ஒரு காலகட்டமாக இது வந்து மாறி இருக்கு. இந்த விசாரணைகளில் என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் தெரிய வரும், எப்படியான தீர்ப்புகள் நீதிமன்றத்தால் கிடைக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.